அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் ஓதி முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பான அமல்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மிகவும் இலகுவான இன்னும் சக்தி மிகுந்த திக்ருகளை தான் பார்க்க போகிறோம். இது எல்லோராலுமே ஓதக்கூடிய வகையில் எளிமையானது தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு வரை இந்த திக்ரை நீங்கள் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது, உங்களுக்கு பிடிக்காத எதுவும் நடக்காது. ஒரு வாரம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்திலையுமே உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். இன்னும் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்களுடைய வியாபாரத்தில், வேலைகளில், தொழில்களில், இன்னும் உங்களுடைய வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தால் நிரப்புவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதுறதின் காரணமாக ஏராளமான சிறப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்னும் இந்த திக்ரை ஓதக்கூடிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இந்த திக்ரை இந்த ஜுமாவில் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஜுமா வரைக்கும் உங்களது தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிறான். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ருகள். இந்த திக்ரில் எதை ஓதி நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் உங்களுடைய தலையெழுத்தவே மாற்றுவான். அப்படிப்பட்ட திக்ரை நம்ம 5 திக்ரை நம்ம ஒன்றாக சேர்த்து ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எந்த தேவையும் அல்லாஹ் மிச்சம் வைக்க மாட்டான். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துடுவான். அப்படிப்பட்ட இலகுவான அனைவராலும் ஓதக்கூடிய சிறந்த திக்ரு என்ன, அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது திக்ரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் 313 முறை ஓதிக்கணும். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுறது அப்படிங்கிறது ஏராளமான சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. நம்ம ஒரு நாளில் 100 முறை இஸ்திக்ஃபாரை ஓதுனாலே நமக்கு போதுமானது. நமது தேவைகள் யாவற்றிற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று நமக்கு எல்லா காரியத்திலையுமே அல்லாஹ் உதவி செய்வான். ஏன்னா இந்த வார்த்தை அல்லாஹுவை மயக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அற்புதமான மந்திர சொல். எனவே இந்த திக்ரை நம்ம 313 முறை ஒதுக்கணும். அடுத்தது யா ஹய்யூ யா கய்யூம் அப்படின்ற அல்லாஹினுடைய 2 சிறந்த திருநாமங்கள். இந்த திருநாமத்தை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நமக்கு கபூலாகும். ஏன்னா நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை ஓதித்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்காங்க. அல்லாஹும் மின்னல் வேகத்தில் அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறான். அவங்க கேட்குற உதவிகளை உடனடியாக செஞ்சு கொடுத்துருக்குறான். எனவே நமக்கும் இந்த வார்த்தை பலனளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. எனவே இந்த ஒரு இஸ்மை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு தினத்தில் 313 முறை நம்ம ஓதிக்கணும். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத 313 முறை. இந்த திக்ரு தான் திக்ருகளுக்கு தலைமையானது. இந்த திக்ரை கொண்டு தான் நம்ம அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம். இந்த வார்த்தை தான் நம்மளை நாளைக்கு சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர வார்த்தையாக இருக்குது. இன்னும் இந்த திக்ரு தான் நன்மை தீமையை நிறுக்கக்கூடிய தராசில் நன்மையை அதிக அளவில் கணக்க செய்யக்கூடியது. இன்னும் இந்த திக்ரை கொண்டு நம்ம எந்த தேவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்குவான். ஆனால் நம்ம இந்த திக்ரை நம்ம செய்கிறது கிடையாது. இந்த வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கறதில்ல. இதுதான் உண்மை. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை இன்றைக்கு 313 முறை ஓதிட்டு துஆ செய்யுங்க. உங்களது எந்த தேவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அடுத்தது யா ரஹீமு யா ரஹ்மானு. இந்த அல்லாஹினுடைய 2 திருநாமங்கள். இதுவும் இஸ்மே ஆசம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த வார்த்தையை 3 முறை நம்ம சொல்லிட்டு நமது தேவைகளை கேட்டாலே அல்லாஹ் நமக்காக ஒரு வானவரை நியமித்து நமது தேவைகளை அல்லாஹ் கபூலாக்குறான். நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நிச்சயம் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர சொல். எனவே இந்த திக்ரையும் நம்ம இன்றைக்கு 313 முறை ஓதிக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமலாக இருக்கும். அடுத்தது 5வது திக்ரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற சுருக்கமான சலவாத்து. செலவாத்தில் நம்ம எந்த செலவாத்தை வேணாலும் ஓதிக்கலாம். இந்த செலவாத்து மிக இலகுவான செலவாத். அதுவும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில், அதுவும் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் இந்த செலவாத்தை ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம ஜுமா தினத்தில் அதிக அளவு செலவாத்து ஓதுவோம். இந்த மாதத்தில் ரொம்ப கூடுதலாக நம்ம ஓதணும். இந்த செலவாத்தை ஓதுறதுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. நம்ம ஒரு முறை சொன்னாலே ஒரு வானவரை அல்லாஹ் உருவாக்குறான். அதன் மூலம் நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்குது.
அந்த வானவர்கள் எல்லோருமே நமக்காக துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய பாவ மன்னிப்பிற்காகவும் நமது நலனுக்காகவும். இன்னும் ஸலவாத் ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு அமல். இன்னும் நம்ம ஸலவாத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தினான். நமது துஆக்கள் அனைத்தையுமே அல்லாஹ் கபூலாக்குறான். இந்த இஸ்திக்ஃபார் ஸலவாத் ஓதுறது அப்படிங்கிறதுல ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் கொட்டி வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம உபயோகிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குதுன்னு நம்ம புலம்புறமே தவிர அந்த வார்த்தையை நம்ம புலம்புற வார்த்தையை நிறுத்திட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய ஒரு தேவையை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அத்தனை கஷ்டங்களையும் லேசாக்கிடுவான். அனைத்து துஆவும் உங்களுக்கு கபூலாகிரும். நீங்கள் எதை விரும்பி அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். இது ரெண்டுமே மந்திர வார்த்தை. இதை நீங்கள் பின்பற்றுங்க, இதை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் உங்களுடைய உயிர் மூச்சாக நீங்கள் கருதி சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எனவே இதில் சொல்லக்கூடிய இந்த 5 திக்ருமே மிகச்சிறப்பான திக்ர். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் குறைந்தது அன்றாடம் 100 முறை ஓதுறதை வழக்கமாக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய தினத்தில் 313 முறை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. அடுத்த ஜும்மாவுக்குள்ளே அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். எனது அனுபவத்தில் சொல்கிறேன். இது ஒரு வாரத்தில் நமது வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் போன வாரம் ஓதினேன். இந்த வாரத்தில் அல்லாஹ் எனக்கு அவ்வளவு நியமத்துக்களை கொடுத்துருக்குறான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் தரணும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் இதை நீங்கள் ஓதுங்க. அதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் நீங்களும் அடைந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அத்தனையும் நம்ம ஜெயிக்கலாம் இந்த திக்ரை கொண்டு. இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரத்தில் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துவான். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் அதிகமான லாபத்தை நீங்கள் கண்கூடாக நீங்கள் உணர முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான நமது வாழ்வை வளமாக்கக்கூடிய இன்னும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இந்த திக்ரை நாம் அனைவருமே ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.